அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை, சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அறிவோம் அகிலத்தின் தூதரை என்ற ஒரு தலைப்பின் கீழ் ரமலான் மாதத்தினுடைய துவக்கத்திலே இருந்து இதுவரை நாம் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களை நாம் அறிந்து வருகிறோம். இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டும் பிரியும் பொழுது அன்றைய மக்களுடைய மனோநிலை, இந்த உலகத்தில் எந்த பிரிவையும் தாங்கிக் கொள்ள அந்த சஹாபாக்கள் தயாராக இருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரிவு அந்த மக்களை எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கியது என்பதை ஹதீஸுகளை படித்து பார்க்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த உரையை பொறுத்தவரையில்
ஒவ்வொரு இடங்களிலும் ஹதீஸ் எண்கள் குறிப்பிடப்படாமல் உரை தொடர்ந்து செல்லும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே புகாரியினுடைய 5ஆம் பாகத்தினுடைய நபி அவர்களுடைய நோய் மரணம் என்கிற பாடத்தில் உள்ள ஹதீஸ் எண்களையும், மேலும் புகாரி 198வது நபிமொழி, 763வது நபிமொழி, 664, 687, 466, 467, 1264, 1330, 1389, 90, 95, 1458, 2741, 3623, 3626, 28, 59, 3904, 6510, 6286 இதெல்லாம் புகாரியில் உள்ள நபிமொழிகள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 707, 708, 715, 716, 717, 919, 3669, 4748, 5517, திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் 968, அகமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 21040. இந்த நபிமொழிகளில் இப்பொழுது சொல்லப்போகிற இந்த தகவல்கள் எல்லாம் ஆதாரபூர்வமான செய்தியாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, இது போன்றதொரு ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதம் வந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒவ்வொரு ஆண்டு காலமும் சந்திப்பது வழக்கம். ரமலானுடைய ஆண்டு காலத்தில், ரமலானுடைய மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் திருக்குர்ஆனை ஓதச் சொல்லுவார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முன்னிலையில் திருக்குர்ஆனை ஓதுவார். இது ஒவ்வொரு வருடமும் என்றைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நபியாக தேர்வு செய்யப்பட்டாரோ, எப்பொழுது திருக்குர்ஆன் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருளப்பட்டதோ, அன்றிலிருந்து ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து திருக்குர்ஆனை ஓதச் சொல்லி கேட்பது வழக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆண்டு மரணிக்கிறாரோ, ரபியுல் அவ்வல் மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார். அதற்கு முந்தைய ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டினுடைய ரமலானுடைய மாதம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். நபியே, திருக்குர்ஆனை ஓதுங்கள் என்று சொல்ல அல்லாஹ்வுடைய ரசூலும் திருக்குர்ஆனை ஓதி முடித்தார்கள். ஆனால் ஜிப்ரீல் எழுந்து செல்லவில்லை. ஒவ்வொரு வருடமும் திருக்குர்ஆனை ஓதச் சொல்லுவார். அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதிவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சரி கண்டு விட்டு திரும்பச் செல்லுவார்கள். அந்த வருடம் மட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதி முடிந்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபியே மீண்டும் ஒரு முறை ஓதுங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஒரு முறை ஓதி முடித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சென்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு, ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவர். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து சொன்னார்கள், மகளே, ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தில் ஜிப்ரீல் வந்து போனதை காட்டிலும் இந்த வருட ரமலானுடைய மாதத்தில் ஜிப்ரீலினுடைய நடைமுறையை பார்க்கும்போது 2 முறை திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதச் சொன்னார். என்னுடைய ஆயுள் காலம் முடிந்து விடுகிறதோ என்று நான் எண்ணுகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஆயுள் காலம் முடியப் போகிறது என்பதை முதலில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நடைமுறையை வைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் புரிந்து கொண்டார்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ரமலானுடைய மாதம் முடிந்து ஷவ்வாலுடைய மாதம், துல்காதா மாதம், துல்ஹஜ் மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் ஹஜ்ஜே செய்யவில்லை, உம்ராக்கள் தான் நிறைய செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஹஜ்ஜுடைய கிருகையை இந்த மனித சமுதாயத்திற்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று அந்த ஆண்டே முடிவு செய்தார்கள். காரணம், எப்பொழுது இனி நம்முடைய மரணம் வரும் என்று சொல்ல இயலாது. ஆகவே இந்த ஆண்டினுடைய ஹஜ்ஜை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அறிவிப்பு செய்து விட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகச்சிறந்த நபித்தோழர், திருக்குரானில் தேர்ச்சி பெற்றவரும் கூட. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் இப்னு அப்பாஸ் அவர்களை தனக்கு அருகிலே வைத்துக் கொள்வார், சிறு பிள்ளையாக இருந்தாலும். ஆட்சி காலத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற பிரசித்தி பெற்ற நபித்தோழர்கள் உமர் அவர்களே, எங்களுக்கும் சிறு சிறு பிள்ளைகள் உண்டுமே என்று சொன்னார்கள். அதென்ன, இப்னு அப்பாஸுக்கு மட்டும் கொஞ்சம் பிரத்யேகமான அந்தஸ்து. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவருடைய அறிவுதான் உங்களுக்கு தெரியுமே, அவருடைய ஞானம்தான் உங்களுக்கு தெரியுமே என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு பதில் சொல்லி, இப்னு அப்பாஸ் அவர்களே, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. இந்த அத்தியாயம் எப்பொழுது எதற்காக வேண்டி இறக்கப்பட்டது என்று உமர் அவர்கள் மூத்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இப்னு அப்பாஸ் அவர்களிடத்திலே கேட்டார்கள். எல்லா சஹாபாக்களும் அதை நினைத்தது, அல்லாஹு தஆலா மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறான், அதன் மூலம் கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை தழுவப் போகிறார்கள். அப்பொழுது நபியே, நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்றுதான் வசனத்தினுடைய பொருள் யதார்த்தமாக சஹாபாக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த அத்தியாயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கப் போகிறார் என்கிற அறிகுறி சம்பந்தப்பட்ட அத்தியாயம் என்றார்கள். இரண்டாவது, இந்த அத்தியாயம் இறங்கப்பட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் தன்னை சுதாரித்துக் கொண்டு எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம் என்கிற முடிவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து விட்டார்கள். ஹஜ்ஜுடைய பயணம். வெளியூரில் வியாபாரத்தில் இருந்த மக்கள், உறவினர்களை சந்திப்பதற்காக வேண்டி வெளியூர் சென்றிருந்த மக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆண்டு ஹஜ்ஜு செய்ய போகிறார் என்பதை உணர்ந்து எல்லோரும் ஒன்று திரண்டு விட்டார்கள். நபித்தோழர்கள் இனி மீதமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு பெருங்கொண்ட ஒரு படை திரட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு செய்ய புறப்பட்டார்கள். ஃபாத்திமா அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மரணம் நெருங்கிவிட்டதென்று. இந்த அத்தியாயம் இறங்கப்பட்டவுடன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல ஒரு சில சஹாபாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஹஜ்ஜுடைய கிரியைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றவுடன், என்னிடமிருந்து ஹஜ்ஜை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அடுத்த ஆண்டு உங்களை நான் சந்திப்பது உத்தரவாதம் அல்ல. ஆகவே தொழுகை எப்படி என்னிடமிருந்து கற்றுக்கொண்டீர்களோ, நோன்பை எப்படி என்னிடமிருந்து கற்றுக்கொண்டீர்களோ, அதேபோல ஹஜ் என்கிற கிரிகையையும் என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாபிலே இருந்து சஈ வரை, மினாவில் கல்லெறிவதிலே இருந்து முஸ்தலிபாவில் தங்கி ஒவ்வொரு கிரிகைகளையும் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் மிக துல்லியமாக விளக்கி காட்டினார்கள். அப்பொழுதுதான் அரஃபா தினத்தில் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆயுள் காலத்தில் நீண்ட நேரம் எடுத்து ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜுமா உரைகள், அவருடைய திருக்குரான் விளக்க உரை வகுப்புகள், பெண்களுக்கு மத்தியில் அவர் ஆற்றிய உரைகள், பெருநாள் தினத்தில் அவர் ஆற்றிய உரைகள் என்று நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சிறிய உரைதான். அரஃபா தினத்தில் மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நிலையை உணர்ந்து
இனி இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை சந்திக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்காது என்பதை புரிந்து 23 ஆண்டுகால வாழ்வின் அந்த ரத்தின சுருக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறை விசுவாசி அரஃபா பேருரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த உரைகளை மட்டுமே கேட்டு தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டால் சொர்க்கம் சென்று விடலாம் என்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பானதொரு உரை நிகழ்த்தினார்கள் அரஃபா பேருரையில். அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழுமி இருக்கிற மக்களை பார்த்து சொன்னார்கள், வந்திருக்கிற நீங்கள் வராத மக்களுக்கு இனி இந்த செய்தியை எடுத்துச் சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கிற மக்கள் வராத மக்களுக்கு இந்த செய்தியை எடுத்துச் சொல்லுங்கள். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா? எல்லா சஹாபாக்களும் இடி முழக்கம் போல, ஆமாம் யா ரசூலல்லாஹ், எல்லாம் நீங்கள் எத்தி வைத்து விட்டீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவே நீதான் சாட்சி, அல்லாஹுவே நீதான் சாட்சி. இப்படி ஒரு எழுச்சி மிகு உரையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பேருரையை முழுக்க நிகழ்த்தி இறுதியில் அல்லாஹ்வினுடைய தூதர் மக்கள் மன்றத்தில் மார்க்கத்தை சரியாக சொன்னேனா, முழுமையாக எடுத்து சொன்னேனா என்ற ஒரு ஒப்புதலையும் வாங்கிவிட்டு உரையை முடித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவதாக அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கு அல்லாஹ் இறக்குகிற ஆயத்து தான் அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. மறைமுகமாக அல்லாஹ் தஆலா தூதர்களுடைய பணி முடிந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன். இனி இந்த மார்க்கத்தில் எந்த குறையும் கிடையாது, எந்த புது வகையான சட்டமும் இனி இறக்கப்படாது. மார்க்கம் முடிந்தது. எனது அருளை நான் பரிபூரணமாக்கி விட்டேன். இந்த மார்க்கத்தை உங்களிடமிருந்து நான் அங்கீகரித்து விட்டேன், ஒப்புக்கொண்டு விட்டேன் என்கிற ஆயத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கலானது. நபிகள் நாயகம் அவர்கள் ஹஜ்ஜை முடித்துக்கொண்டு வீடு திரும்பினார்கள். 2 மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலி ஆரம்பமானது. ஒரு மையவாடியில் ஒரு மௌத்தை அடக்கிவிட்டு அல்லாஹ்வினுடைய ரசூல் வீடு திரும்பும் பொழுது அவருக்கு தலைவலி அதிகமாகிறது. அன்றைக்கு தங்க வேண்டிய வீடு மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு மனைவியினுடைய வீடு. வீட்டில் தங்குகிற நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக கடுமையாக தலைவலி ஆரம்பமானது. அல்லாஹ்வினுடைய ரசூல், நாளை நான் எங்கிருப்பேன், நாளைய மறுநாள் எனக்குரிய வீடு, அதற்கு அடுத்த நாள் எனக்குரிய வீடு என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கலானார்கள். நான் ஆயிஷாவிடத்தில் தங்கட்டுமா என்று எல்லா மனைவிகளிடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒப்புதல் வாங்குகிறார்கள். எல்லா மனைவிமார்களும் அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய அந்த நிலையை புரிந்து எல்லோரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் தங்குவதற்கு அனுமதியும் அளிக்கிறார்கள் மனமாற. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மைமூனா அவர்களுடைய வீட்டிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது வீட்டுக்கு எப்படி வந்தார்கள் தெரியுமா? ஃபதல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு அவர்களையும் அழைத்து 2 பேரும் அல்லாஹ்வினுடைய ரசூலை தூக்கி கொண்டு வந்தார்கள், நடத்தி அல்ல. நோய்வாய்ப்பட்ட அல்லாஹ்வினுடைய ரசூலால் நடக்க முடியாத அளவுக்கு ஆகிவிட்டது. காலினுடைய பெருவரல் பூமியில் கோடு போட்டு சென்றது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி கொண்டு வந்தார்கள் என்கிற செய்தி ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வந்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், எனது வீட்டில் அல்லாஹ்வுடைய ரசூல் வந்தவுடன் ஹப்ஸா அவர்களுடைய வீட்டில் ஒரு அகலமான வாய் திறந்த ஒரு பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை இருக்க வைக்க சொன்னார்கள். நாங்கள் அவரை அமர வைத்தோம். ஈரமான தண்ணீரை எனது தலையிலே ஊற்றுங்கள், கொஞ்சம் ஆஸ்வாசம் எனக்கு கிடைக்கட்டும். அதன் மூலம் மக்களுக்கு தொழுகை நடத்த, அதன் மூலம் மக்களுக்கு நான் உபதேசம் செய்ய எனக்கு கொஞ்சம் ஒரு ஆஸ்வாசம் கிடைக்க நீங்கள் தண்ணீரை ஊற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தலையிலே தண்ணீர் ஊற்றப்பட்டது. கொஞ்சம் ஆஸ்வாசம் அடைந்தார்கள். இதெல்லாம்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு 4-5 தினங்களுக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்கள். நோய்வாய்ப்பட்ட அல்லாஹுடைய ரசூல் மிம்பர் படியிலே வந்து நின்றார்கள். பொதுவாகவே இறை தூதர்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வான் என்றால், அவர்களுடைய மரண நேரம் நெருங்கும் பொழுது 2 வாய்ப்பை அல்லாஹு தாலா கொடுப்பான். ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டுமா, அல்லது மறுமையில் அல்லாஹு தாலா வைத்திருக்கிற சொர்க்கம் உங்களுக்கு வேண்டுமா என்ற 2 வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா தூதர்களுக்கும் வழங்குவான். 2இல் ஒன்றை தூதர்கள் தேர்வு செய்வார்கள். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியிலே நின்று கொண்டு மக்களை எல்லாம் அமர வைத்து அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து கேட்டான், உனக்கு இம்மை வேண்டுமா மறுமை வேண்டுமா, உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் எல்லாம் உமக்கு வேண்டுமா, அல்லாஹ்விடத்தில் இருப்பது உமக்கு வேண்டுமா என்று அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ்வினுடைய அந்த அடியார் அல்லாஹ்விடத்தில் இருப்பதை தேர்வு செய்து விட்டார். உடனே அங்கே குழுமி இருக்கிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூசகமாக அல்லாஹுடைய ரசூல் சொன்னதை புரிந்து கொண்டார்கள். அதுவரை யாருக்குமே தெரியாது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர. சூசகமாக புரிந்தவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ், எங்களை விட்டு நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று சொல்லி அழுக ஆரம்பித்தார். இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இவருக்கு என்னானது இந்த அபூபக்கருக்கு, இப்படி இவர் சப்தம் போட்டு அழுகிற அளவுக்கு அல்லாஹுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் என்று சொன்னவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையை கட்டுப்படுத்தலானார்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த அபூபக்கர் யார் தெரியுமா, நான் இந்த ஏகத்துவத்தை இறை செய்தியை மக்கள் மத்தியில் சொல்லும் பொழுது நீங்கள் என்னை பொய்யர் என்று சொன்னீர்கள், ஆனால் அப்பொழுதும் நீங்கள் உண்மையை சொன்னீர்கள் என்று சொன்னவர் இந்த அபூபக்கர். தன்னுடைய உடலால் தன்னுடைய பொருளால் குடும்பமே இந்த இஸ்லாமிய வளர்ச்சிக்காக வேண்டி ஒத்துழைப்பு செய்த மிகப்பெரிய தியாகி இந்த அபூபக்கர். ஆகவே எனது உடல்நிலையை கருத்தில் கொண்டு இனி யாரும் எனது வீட்டுக்கு வரக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இனி யாரும் எனது வீட்டுக்கு வரக்கூடாது அபூபக்கர் அவர்களை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு நிலை. அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரிடத்தில் இந்த மரண சம்பவத்தை சொல்லுகிறார்கள் என்றால், முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழர். யமன் நாட்டுக்கு அவரை கவர்னராக அல்லாஹ்வுடைய ரசூல் நியமனம் செய்யும் போது நேற்றைய உரையில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன், ஒட்டகத்தில் அவரை அமர வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டே ஊருடைய எல்லை வரை அவரை வழியனுப்ப வந்தார். ஊருடைய எல்லை வந்தவுடன் முஆத் பின் ஜபல் அவர்களை பார்த்து சொன்னார்கள், முஆதே, அடுத்த ஆண்டு நீங்கள் வரும் பொழுது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், எனது பள்ளியையோ எனது கபரஸ்தானையோ தான் நீங்கள் சந்திக்க நேரிடும் என்றார்கள். நான் அழுதேன். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் அழுக ஆரம்பித்தேன். சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சென்று விட்டார்கள். என்னை திரும்ப கூட அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்கவில்லை என்று முஆத் பின் ஜபல் அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படி மெல்ல மெல்ல அபூபக்கர் அவர்களுக்கு, முஆத் பின் ஜபல் அவர்களுக்கு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு, இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு, மூத்த பெரிய பெரிய சஹாபாக்களுக்கெல்லாம் மெல்ல மெல்ல அல்லாஹுடைய ரசூல் நம்மை விட்டும் போய்விடுவாரோ என்கிற ஒரு எண்ணம் எழ ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோய் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பித்தது. ஆயிஷா, கைபர் போரில் அந்த யூத குலத்து பெண் ஆட்டில் விஷம் கலந்து தந்தாலே அந்த விஷத்தினுடைய கடுமையை இப்பொழுது நான் உணர்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருதய பகுதியினுடைய குழாயை அறுத்து துண்டித்து வீசுகிற அளவுக்கு அந்த விஷம் இப்பொழுது வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டில் அந்த ஒவ்வொரு தினத்தையும் அல்லாஹுடைய ரசூல் கழியும் போது எழுந்து கூட தனக்கு நிற்க முடியாது என்பதை அல்லாஹுடைய ரசூல் புரிந்து கொண்டார்கள். எப்பொழுது இசாவுடைய நேரம் வந்தது, மஸ்ஜிது நபவியில் அல்லாஹுடைய ரசூல் உயிரோடு இருக்கிற காலத்தில் யாரும் போய் நின்று கொண்டு தொழுகை நடத்த மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு தைரியம் யாருக்கும் கிடையாது. அது அப்படிப்பட்ட ஒரு முஸல்லா, தொழுகை நடத்தும் இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுது மக்ரிப் வரை அல்லாஹுடைய ரசூல் மக்களுக்கு தொழுகை நடத்தினார்கள்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் வல் முர்சலாத்தி உர்ஃபன் என்கிற அந்த அத்தியாயத்தை ஓத ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய தாய் உம்மு ஃபலுல், மகனே ஓதுவதை நிறுத்து என்றார்கள். தாயே, என்ன காரணம்? நீ ஓதுவதின் மூலம் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வருகிறது, ஆகவே ஓதாதே. என்ன ஞாபகத்துக்கு வருகிறது? இதைத்தான் அல்லாஹுடைய ரசூல் மகரிபுடைய நேரத்தில் கடைசியாக ஓதிய வசனம். அதற்கு பிறகு எங்களுக்கு அல்லாஹுடைய ரசூல் தொலை வைக்க வரவில்லை என்றார்கள். பெண்களை பாதித்தது அல்லாஹுடைய ரசூலுடைய பிரிவு செய்தி. இசாவுடைய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைக்க வருவார்கள் என்று மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஆயிஷாவே ஒது செய்ய தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்றார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒது செய்வதற்கு தண்ணீர் எடுத்து கொண்டு வந்தார்கள். எழுந்து நின்று ஒது செய்ய முற்பட்ட போது மயக்கம் போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே விழுந்து விட்டார்கள். கொஞ்ச நேரம் பொழுத்து தண்ணீர் தொளித்து சுய நினைவு வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார்கள், இனி நம்மால் நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது. மீண்டும் எனக்கு உது செய்ய தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்றார்கள். தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை இந்த சமுதாயம் படிக்க வேண்டும். இரண்டாவது முறையும் நோய்வாய்ப்பட்ட அல்லாஹுடைய ரசூல் எழுந்து நிற்க முயற்சி செய்தார். மீண்டும் மயக்கம் போட்டு கீழே விழுந்தார். 3 முறை மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிறார்கள். 4வது முறை இனி நம்மால் முடியாது என்பதை உணர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து, உமது தந்தை அபூபக்கரை மக்களுக்கு தொலை வைக்குமாறு ஏவுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன உடனே பதில், யா ரசூலல்லாஹ், எனது தந்தையை பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஆயத்துகள் ஓத ஓத உங்களுடைய நினைவு வந்தால் அழுக ஆரம்பித்து விடுவாரே. ஆகவே திடகாத்திரமான உள்ளத்தோடு இருக்கிற உமர் அவர்களை நீங்கள் தொலை வைக்க சொல்லலாமே. ஒரு ஆலோசனை சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியாது, அபூபக்கர் அவர்கள் மட்டும்தான் தொலை வைக்க வேண்டும் என்று சொல்ல, அபூபக்கர் அவர்கள் வேறு வழி இல்லாமல் முதலில் மஸ்ஜிது நபவியில் இமாமுக்கு போய் நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இனி வரமாட்டார்கள் என்பதை புரிந்து முதலில் போய் இமாமத்தினுடைய இடத்திலே போய் நிற்கிறார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. தொழுகை ஆரம்பமானது. திரைச்சீலையை வீட்டிலே இருந்து மெல்ல தூக்கி பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு பிறகு அபூபக்கர் அந்த இடத்திலே நின்று கொண்டு மக்களுக்கு தொழுகை நடத்துகிற ஜமாத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்துவிட்டு ஒரு சிரிப்பு சிரித்தார்கள். சந்தோஷத்தோடு ஒரு சிரிப்பு. ஃபதல் இப்னு அப்பாஸ் அவர்களையும் அலி அவர்களையும் அழைத்து, அந்த ஜமாத்திற்கு என்னை தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள். அபூபக்கர் அவர்கள் தொழுகை நடத்துகிற நேரம். ஜமாத்துக்கு அல்லாஹுடைய ரசூலை 2 தோழர்களும் தூக்கி கொண்டு வந்தார்கள் என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அல்லாஹுடைய ரசூல் தூக்கி கொண்டு வருவதை உணர்ந்தவுடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஃப்புகளிலே இருந்து பின்வாங்க வந்தார்கள். அருகிலே போன அல்லாஹுடைய ரசூல் அவருடைய முதுகிலே கையை வைத்து அப்படியே நில்லுங்கள் என்று செய்கை செய்தார்கள். இப்படியாக அந்த தொழுகை முடிந்தது என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். தொழுகை முடிந்து வீட்டுக்கு சென்றால் ஒரு துணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்திலே போட்டுக்கொண்டு மூச்சு திணறும் பொழுது மட்டும் அந்த துண்டை முகத்திலே இருந்து எடுப்பாராம். குவளையில் தண்ணீர் இருக்கும், தோல் பைகளிலே தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீர் பைக்குள் கைகளை விட்டு எடுத்து முகத்தை தடவிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு செய்த இறுதி உபதேசம், மக்களே தொழுகையை பேணுங்கள், மக்களே தொழுகையை பேணுங்கள். தொழுகையை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு தூண் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லஅனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா இத்தஹது குபூர அன்பியாயிஹிம் மஸாஜித். யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் வணக்க ஸ்தலமாக மாற்றிவிட்டார்கள். யூதர்களை அல்லாஹு தஆலா தன்னுடைய கருணையை கொண்டும் தூரமாக்குவானாக. அடக்க ஸ்தலங்களை எல்லாம் வணக்க ஸ்தலமாக மாற்றிவிட்ட பாவிகள் அந்த பாவிகள் என்றார்கள் அல்லாஹுடைய ரசூல். அல்லாஹுவே, எனது கபரை மக்கள் வணங்கும் இடமாக நீ ஆக்காதே. அல்லாஹுவே, எனது கபரை மக்கள் சுஜூது செய்யும் இடமாக நீ ஆக்காதே, விழா கோலம் கொண்டாடும் இடமாக நீ ஆக்காதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு தெரிகிற வகையில் படுத்துக்கொண்டே பிரார்த்தனை செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி பிரார்த்தனை செய்த ஒரே காரணத்தினால்தான் அவருடைய கபரை மக்கள் விட்டு வைத்திருக்கிறார்கள். இல்லாவிட்டாலோ அவருடைய கபரையும் மக்கள் உயர்த்தி கட்டி வணங்குமிடமாக மாக்கியிருப்பார்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்.
அந்த சந்தர்ப்பத்தில் தான் உம்மு சலமா அவர்களும் உம்மு ஹபீபா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருகிலே இருந்தார்கள். உம்மு ஹபீபா யார்? அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அபூ சுபியானுடைய மகள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி. உம்மு சலமா மிகப்பெரிய ஹிஜ்ரத் செய்த அவளும் ஒரு தாய், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. இரண்டு பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த கபரு வழிபாட்டையும் இந்த கபரு வணங்கிகளையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சபித்தவுடனே உம்மு ஹபீபாவும் உம்மு சலமா அவர்களும் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அபிசீனியாவிலே சென்றதை பார்த்தோமே, அது இப்போ எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது என்றார்கள். என்ன ஞாபகத்துக்கு வருகிறது? அங்கே நாங்கள் பார்த்தோம், சர்ச்சுகளிலும் கோயில்களிலும் நல்லவருடைய உருவங்களை எல்லாம் வரைந்து வைத்திருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் மிக மிக மோசமானவர்கள் யார் என்றால், நல்லடியார்கள் இறந்தால் அவர்களை நினைவு கூறுகிறோம் என்கிற பெயரில் உருவங்களை சமைத்து வைத்துக் கொள்வது, அவருடைய கபரிலே போய் வணங்கி வழிபடுவது, இவர்கள்தான் படைப்பெண்களிலேயே மிகவும் மோசமானவர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மீண்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சிலாகித்தும் சிறப்பித்தும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மக்களுக்கு சொன்னார்கள், அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உற்ற தோழராக அல்லாஹ் தேர்வு செய்தார். இப்ராஹிம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் என்னை தேர்வு செய்திருக்கிறான். இந்த உலகத்தில் நான் ஒரு மனிதரை உற்ற தோழராக தேர்வு செய்வதாக இருந்தால் அது இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார்கள். என்ன காரணம்? அந்த அளவுக்கு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தவர் அபூபக்கர் அவர்கள். சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு மிக உன்னதமான இடத்தில் வைத்திருந்தோம் நாங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் கேட்கத்தான் வேண்டும். அபூபக்கர் அவர்களுக்கும் உமர் அவர்களுக்கும் ஒரு நாள் வாக்குவாதம் நடந்தது. அதில் அபூபக்கர் அவர்கள் கொஞ்சம் மீறி பேசிவிட்டார்கள். உடனே என்னதான் இருந்தாலும் ஒரு இளையவரிடத்தில் இப்படி நாம் பேசியிருக்கக்கூடாது என்பதை புரிந்து உடனே மன்னிப்பு கேட்டு விடுகிறார்கள் அபூபக்கர். உமர் அவர்கள் முடியாது, நீங்கள் பேசியது தான் என்று மீண்டும் வம்புதும்புகளிலே ஈடுபடுகிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனது வேதனை அடைந்தது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபைக்கு ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கும் உமர் அவர்களுக்கும் இப்படி ஒரு வாக்குவாதம் நடந்தது. நான் தான் கொஞ்சம் எல்லை மீறினேன். உமர் அவர்களின் மீது எந்த தவறும் கிடையாது யா ரசூலல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவே, அபூபக்கர் அவர்களுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, அபூபக்கருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். வீட்டுக்கு போன உமர் அவர்களால் தாங்க முடியவில்லை. என்னதான் இருந்தாலும் இஸ்லாத்திற்காக இவ்வளவு பெரிய தியாகம் செய்த ஒரு மூத்தவர் நம்மிடத்தில் அப்படி பேசி மன்னிப்பு கேட்ட பிறகும் நாம் விடாப்புடியாக வம்புதும்புகளில் ஈடுபட்டோமே என்று சொல்லி அபூபக்கரை தேடி வீட்டுக்கு ஓடுகிறார்கள் உமர் அவர்கள். அபூபக்கர் வீட்டிலே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலை சென்று பார்த்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுவோம் என்று சொல்லி உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபைக்கு வரும்போது அங்கே அபூபக்கர் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உமர் அவர்களை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பித்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே மண்டியிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே சொன்ன வாசகம், யா ரசூலல்லாஹ், உமரின் மீது எந்த தவறும் இல்லை யா ரசூலல்லாஹ். உமர் அவர்களை நீங்கள் கோபித்துக் கொள்கிற அளவுக்கு உமரின் மீது எந்த தவறும் இல்லை யா ரசூலல்லாஹ், தவறு என்னிடம்தான் உண்டு என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த சபையில் இருந்த எல்லோருக்கும் சொன்னார்கள், எனக்காக வேண்டி நீங்கள் அபூபக்கரை மன்னிக்க வேண்டும். எனக்காக இந்த அபூபக்கரை நீங்கள் மன்னிக்க வேண்டும். 3 முறை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாம் மரணிக்கின்ற வரை, அபூபக்கர் மரணிக்கின்ற வரை அவருடைய மனது நோகுமாறு ஒரு சம்பவம் கூட நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நிகழ்த்தியது இல்லை என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு உன்னதமான ஒரு தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி மயக்கம் போட்டு விழுவது, மக்களுக்கு உபதேசம் செய்வது, இப்படியே நாட்களும் நேரங்களும் மெல்ல மெல்ல கொஞ்சம் போக ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு இடத்தில் அனுமதி தேடி வந்து பார்த்தார்கள். நலம் விசாரித்தார்கள். எப்படி இருக்கிறீர்கள் என்று நலம் விசாரித்து விட்டு திரும்பச் சென்றார்கள். திரும்பச் சென்றால்
ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். என்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்களோ அன்றிலிருந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டிற்கு முன்னால் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் பேசி பேசி அழுக ஆரம்பித்தார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய ரசூலை சந்தித்து விட்டு திரும்ப வந்தவுடன் மக்கள் எல்லாம் கூட்டமாக போய் பிடிக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எப்படி இருக்கிறது, உடல் நலம் எப்படி இருக்கிறது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு? உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நாடிய அளவுக்கு அவர் குணமாகத்தான் இருக்கிறார் என்று பதில் சொன்னார். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறிது தூரம் சென்றவுடன் அலி ரலியல்லாஹுடைய கையை பிடித்து விட்டார்கள். அலியே, அப்துல் முத்தலிஃபுடைய பரம்பரையில் நிறைய பேருடைய மரண சஞ்சலத்தை பார்த்தவன் நான். மரண நேரத்தில் ஒரு மனிதனுடைய முகம் உடம்பு எப்படி இருக்கும் என்பதை நிறைய நான் பார்த்திருக்கிறேன். அதே அறிகுறியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே நான் பார்க்கிறேன் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதில் சொன்னதாக ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலை சந்திப்பதற்காக வேண்டி அவரும் பர்மிஷன் கேட்டு அனுமதி கேட்டு விடாப்புடியாக அவரும் பார்க்க வருகிறார்கள். யார் ரசூலல்லாஹ், வேதனை அதிகமாக இருக்கிறதா, நோய் அதிகமாக இருக்கிறதா? உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் 2 பேருக்குரிய வேதனை எனக்கு வழங்கப்படுகிறது. இப்னு மஸ்ஊதை தெரிந்து கொள், ஒரு மனிதனுக்கு துன்பம், சோதனை, காய்ச்சல் ஏற்பட்டால் காய்ந்த மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதைப் போல அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கூறிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய ரசூலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சந்திக்க வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களா? குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி ஊதுங்கள், அல்லாஹ் நிவாரணம் தருவான். வந்து விசாரிக்கிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நோயை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயோடு படுத்து கிடக்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூலை விசாரிக்க வருகிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அவருடைய மனைவிமார்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் நோய்வாய்ப்பட்டு எனது வீட்டில் எல்லா மனைவிமார்களிடத்திலும் அனுமதி கேட்டு படுத்திருந்தாலும் எல்லா மனைவிகளும் அன்றைக்கு எனது வீட்டிலே இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா மனைவிமார்களும் அன்றைக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். பொதுவாகவே நோய்வாய்ப்பட்டால் பிரார்த்தனை செய்வது இயல்பு. குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு நோய்வாய்ப்பட்டவுடன் அதிகமாக அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக வேண்டி மனைவிமார்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார்கள். நாங்கள் எல்லாம் எனது வீட்டில் எல்லா மனைவிமார்களும் ஒன்றாக இருக்கும் பொழுதுதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்றைக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்க வந்தார்கள். ஃபாத்திமா அவர்கள் வந்தவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா அவர்களை வரவேற்று தனக்கு வலது பக்கத்திலே அமர வைத்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தன்னுடைய காதுக்கு அருகில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரச் சொன்னார்கள். வந்தவுடனே ஃபாத்திமாவிடத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் கொஞ்சம் ரகசியம் பேசினார்கள். முதல் ரகசியம் பேசிய உடனே அழுக ஆரம்பித்தார்கள். இரண்டாவது ரகசியம் பேசப்பட்டவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரிக்க ஆரம்பித்தார்கள். வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நான் விடாப்புடியாக ஃபாத்திமாவிடத்திலே கேட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் உங்களிடத்தில்? ஏன் அழுதீர்கள், ஏன் சிரித்தீர்கள்? சொன்ன ரகசியம் என்ன என்று நான் விடாப்புடியாக கேட்டேன். ஃபாத்திமா அவர்கள் சொல்ல மறுத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு ஃபாத்திமா அவர்களை சந்தித்து மீண்டும் நான் கேட்டேன், அன்றைக்கு என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்? இப்பொழுது சொல்லுகிறேன் என்றார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. தந்தையை சந்திக்க வந்த நான் உங்களுக்கு எப்பொழுது இப்போ இந்த வேதனை எப்படி இருக்கிறது என்று நான் கேட்டேன். உம்முடைய தந்தைக்கு இனி இதற்கு பிறகு வேதனை இல்ல மகளே என்றார்கள். இதற்கு பிறகு இனி உம்முடைய தந்தைக்கு வேதனை கிடையாது, நிச்சயமாக உனக்கு முன்னால் நான் மரணித்து விடுவேன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே நான் அழுதேன். ஏன் சிரித்தேன் தெரியுமா? பெண்களுக்கெல்லாம் தலைவியாக சொர்க்கத்தில் நீ வருவதை விரும்புகிறாயா என்று கேட்டார்கள், நான் சிரிக்க ஆரம்பித்தேன் என்றார்கள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெல்ல மெல்ல இந்த உலகத்தை விட்டு பிரிகிற அளவுக்கு நோய் அதிகமாகி கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில்
அன்சாரிகளை பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களுக்கு சொன்னார்கள், இந்த அன்சாரிகள் யார் தெரியுமா? இந்த அன்சாரிகள் இஸ்லாத்திற்காக வேண்டி மிகப்பெரிய தியாகம் செய்தவர்கள். இந்த அன்சாரியை நேசிப்பது ஈமானுடைய ஒரு பகுதி. இந்த அன்சாரிகளை வெறுப்பது நயவஞ்சகத்தனத்தினுடைய ஒரு பகுதி. இஸ்லாம் வளரும், இஸ்லாம் மேலோங்கும். ஆனால் இந்த அன்சாரிகள் மெல்ல மெல்ல குறைந்து வருவார்கள். அவர்கள் செய்த தவறுகளை நீங்கள் பொருட்படுத்தாமல் மன்னித்து, அவர்கள் செய்கிற நன்மைகளையும் பேருபகாரங்களையும் நீங்கள் நினைத்து பார்த்து பெருந்தன்மையோடு அவர்களிடத்திலே நடங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுக்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே மெல்ல மெல்ல நாட்கள் நகர நகர வியாழக்கிழமை முடிந்து வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கப் போகிறார்கள். வெள்ளிக்கிழமை முடிந்து ஞாயிறு திங்கள் சனி ஞாயிறு ஆனவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் வீட்டிலே இருக்கிற அடிமைகளை எல்லாம் விடுதலை செய்ய ஆரம்பித்தார்கள். கொஞ்ச நெஞ்சம் தனக்கு இருக்கிற சொத்து பத்துகளை எல்லாம் தான தர்மம் செய்ய ஆரம்பித்தார்கள். இனி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நடக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டார்கள். சனியும் ஞாயிறும் அப்படி போனது. வீட்டிலே நோய்வாய்ப்பட்டு கிடப்பது, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் நீங்கள் மரணியுங்கள். அல்லாஹுவை குறித்து தப்பான எண்ணம் கொண்டு உங்களில் யாரும் மரணிக்க வேண்டாம். நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று உபதேசம் செய்தவர் அல்லாஹுடைய ரசூல். திடீரென ஒரு மரணம் வருமே, கட்டடம் இடிந்து விழுந்து மரணிப்பது, விபத்தில் மரணிப்பது, பூகம்பத்தில் மரணிப்பது, விஷக்கடியால் மரணிப்பது, உருண்டு விழுந்து மரணிப்பது, எந்த ஒரு எதிர்பார்க்காமல் திடீரென ஒரு மரணம் வருமே, தண்ணீரில் மூழ்கி மரணிப்பது. இந்த மரணத்திலிருந்தெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் நம்மிடத்தில். என்ன காரணம்? அவைகளெல்லாம் கெட்ட மரணம் என்பதற்காக வேண்டிய அல்ல, அவைகளெல்லாம் துர்மரணம் என்பதற்காக வேண்டிய அல்ல. இயற்கையாகவே மனிதர்களுக்கு மரணம் வர வேண்டும். அப்பொழுதுதான் மக்களுக்கு வசியத்தை செய்ய முடியும். அப்பொழுதுதான் மரண சாசனம் மக்களுக்கு சொல்ல முடியும். அப்பொழுதுதான் நிறைய துஆவை அல்லாஹ்விடத்திலே கேட்க முடியும். எதிர்பாராமல் திடீரென அந்த மரணம் வந்தால் துஆ செய்கிற வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போய்விடும். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர் மரணத்திலே இருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவர்கள். ஆகவே அல்லாஹு தாலா அப்படி ஒரு மரணத்தை அல்லாஹுடைய ரசூலுக்கு அல்லாஹ் வழங்கவில்லை. சாதாரண மரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. திங்கட்கிழமை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், ஒரு சிவப்பு துண்டை தலையிலே கட்டிக்கொண்டு மக்கள் மத்தியிலே வந்து என்ன நான் பழி தீர்க்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூல். நமக்கும் சொல்லித் தந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள், மரண நேரம் உங்களுக்கு நெருங்கினால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பணி ஒன்றுண்டு. இனி நம்மால் நடக்க முடியாது, நமக்கு நோய் அதிகமாகிவிட்டது, தள்ளாத வயதை நாம் அடைந்து விட்டோம், இனி நமக்கு மரணம்தான் என்று இயற்கையாகவே மரணம் உங்களுக்கு நெருங்கினால் மரணம் நெருங்குகிறவர் செய்ய வேண்டிய முதல் கட்ட பணி ஒன்றுண்டு. அது என்ன பணி? மக்களிடத்திலே போய் பழி தீர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய ஆயுள் காலத்தில் யாரையாவது பேசியிருந்தாலோ திட்டியிருந்தாலோ, யாரையாவது அடித்திருந்தாலோ, யாரிடமிருந்து பொருளாதாரத்தை வாங்கி திரும்ப கொடுக்காமல் இருந்திருந்தாலோ, மக்களுடைய மனது நோகுமாறு நாம் நடந்திருந்தால், உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னதாகவே உலகத்திலேயே மக்கள் மன்றத்தில் பேசி தீர்த்து சமாதானமாகி கொள்ளுங்கள், பழி தீர்த்து கொள்ளுங்கள், பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் தான் மக்கள் மன்றத்தில் வந்து உங்களில் யாருக்காவது முடியளவு நான் துரோகம் செய்திருந்தால், உங்களுடைய உரிமையை நான் மீறி இருந்தால், உங்களுடைய உடலுக்கு நான் தீங்கிழைத்திருந்தால், உங்களுடைய செல்வங்களை நான் பறித்து கடன் வாங்கி பொருளாதாரத்தை பெற்று திரும்ப கொடுக்காமல் இருந்திருந்தால், இதோ இந்த முஹம்மதை ஒப்படைத்துக் கொள்ளுகிறேன், அது பழி தீர்த்து கொள்ளுங்கள், பழி தீர்த்து கொள்பவரை நான் நேசிக்கிறேன், பழி தீர்த்தால் முஹம்மதுடைய கோபத்திற்கும் வெறுப்புக்கும் ஆளாகுவோமோ என்று யாரும் எண்ண வேண்டிய அவசியமில்லை. என்னை நீங்கள் பழி தீர்த்து கொள்ளலாம், அல்லாஹ்விடத்திலே காட்டிக் கொடுக்காதீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நாட்கள் மெல்ல மெல்ல நெருங்க நெருங்க நரகத்தை குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய ஆரம்பித்தார்கள். சொர்க்கத்தை மக்களுக்கு ஆசையாக சொன்னார்கள். நான் இருந்த இடத்திலிருந்தே சொர்க்கத்தை பார்க்கிறேன், அதனுடைய ஒரு திராட்சை கனி இப்பொழுது நான் பார்க்கிற கனி,
அதை எடுத்து உங்களுக்கு நான் தந்தால் உலகம் முழுக்க நீங்கள் உலகத்திலே இருக்கிற மனிதர்கள் எல்லாம் உண்டாலும் தீராது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நரகத்தை பார்க்கிறேன், உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நரகத்தை குறித்து எச்சரித்து, சொர்க்கத்தை குறித்து ஆசை வார்த்தை சொல்லி அல்லாஹுடைய ரசூலுடைய நாட்கள் மெல்ல மெல்ல கழிந்தது. திங்கட்கிழமை ஃபஜ்ருடைய நேரம், அதே நாள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். திங்கட்கிழமை ஃபஜ்ருடைய நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்றி நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம். அப்பொழுது அல்லாஹுடைய ரசூல் திரைச்சீலையை உயர்த்தி எங்களை பார்த்து விட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லா சஹாபாக்களும் சொன்னார்கள், அல்லாஹுடைய ரசூலுடைய முகத்தை அன்றைக்கு நாம் எப்படி இருந்தது தெரியுமா? திருக்குரானுடைய தாள் எப்படி வெண்மையாக இருக்குமோ அதே போல பளிச்சிட்டு இருந்தது அல்லாஹுடைய ரசூலுடைய முகம். எங்களுடைய தொழுகையெல்லாம் குழம்பி விட்டது. காரணம், நாங்கள் அல்லாஹுடைய ரசூலுடைய முகத்தை பார்த்தே பல நாளானது. தொழுகைக்கு நின்றோம், அல்லாஹுடைய ரசூல் வீட்டின் திரைச்சீலையை உயர்த்தி பார்த்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் வருவாரோ என்று நாங்கள் நினைத்தோம். அல்லாஹ்வுடைய ரசூல் வீட்டிலே இருந்து கொண்டு கையை உயர்த்தி அப்படியே தொழுங்கள் என்று செய்கை காண்பித்தார்கள். பிறகு எங்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், நான் எல்லாம் சொல்லிவிட்டேனா, நான் மக்கள் மத்தியிலே சொல்லிவிட்டேனா என்று சொல்லி திரைச்சீலையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூடிவிட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு அப்பாஸ் அவர்களும் சொல்லுகிறார்கள், அதுதான் நாங்கள் பார்த்தது கடைசி பார்வை. வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டு படுத்துக்கொண்டே அல்லாஹ்விடத்திலே தொழுவது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மக்களுக்கு வசியத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். சொர்க்கத்தினுடைய கனிகளை பிடிப்பதைப் போல கையை உயர்த்துகிறார்கள். ஒவ்வொரு செய்கைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். நேரம் மெல்ல மெல்ல நெருங்க ஆரம்பித்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனைகளிலே ஈடுபட ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த நிறைய பிரார்த்தனைகள் அந்த சக்ராத்துடைய நேரத்திலே உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயில் நான் கால் வைத்து கேட்டேன். ஒரு நேரத்தில் மெல்ல மெல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரல் எல்லாம் நெருக்க ஆரம்பித்தது. பேச்சு ரொம்ப கடித்து பேச்சுக்கள் வெளியே வரத் தொடங்கியது. ஆகவே நான் காது வைத்து கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கடைசி நேரத்தில் செய்த துஆ, அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த துஆவை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். பிர் ரஃபீக்கில் ஆலா, அல்லாஹுவே சிறந்த தோழர்களோடு எங்களை நீ எழுப்புவாயாக. பிர் ரஃபீக்கில் ஆலா, அல்லாஹுவே சிறந்த தோழர்களோடு எங்களை எழுப்புவாயாக. இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதிக்கொண்டிருந்த துஆ. பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வக்கினா அதாபன்னார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுதும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த பிரார்த்தனையை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். பிர் ரஃபீக்கில் ஆலா, உயர்ந்தவர்களோடு எங்களை எழுப்பு யா அல்லாஹ், உன்னதமானவர்களோடு என்னை நீ ஒன்று சேர்ப்பாயாக யா அல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை 4 முறை 5 முறை அதிகம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், எனது மார்பகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் தலை வைத்து படுத்துக் கொண்டிருந்தார்கள். நான் குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத் போன்ற அத்தியாயங்களை நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கையை பிடித்து அவருடைய கையில் நான் ஓதி அந்த கையை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மேனியிலே நான் தடவுவேன். ஏனென்றால் பர்க்கத்து நிறைந்த கை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். இப்படி ஓதி ஊதுவது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து விசாரிப்பது, தோழர்களெல்லாம் இடைக்கிடைக்கு வந்து பார்த்துட்டு போவது, நரகத்தை குறித்து எச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது, கபர் வழிபாடுகள் குறித்து தனக்கு பிறகு இந்த சமுதாயம் அல்லாஹ்வை மட்டுமே தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதற்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு இவர்களும் நசாராக்களும் நபிமார்களுடைய வணக்கஸ்தலங்களை, நபிமார்களுடைய கபர்களை வணக்கஸ்தலமாக மாற்றிவிட்டார்கள், நீங்கள் அந்த காரியத்தை செய்யாதீர்கள் என்று இந்த சமுதாயத்திற்கு கடைசியாக அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த உபதேசம். தொழுகை 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 என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். தொழுகை தான் மூமின்களுக்கு வெற்றி, தொழுகையை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள்.
மெல்ல மெல்ல என்னுடைய நெஞ்சம் கணக்க ஆரம்பித்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், என் மீது தான் சாய்ந்திருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மெல்ல மெல்ல கணக்க ஆரம்பித்தது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பார்வை ஒரு இடத்தை நிலைகுத்தி நின்றது. 2 கரங்களையும் அல்லாஹ்வுடைய ரசூல் உயர்த்த ஆரம்பித்தார்கள். உயர்த்திவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன துவா, அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹுவே எனது பாவத்தை நீ மன்னிப்பாயாக, வர்ஹம்னி, அல்லாஹுவே எனக்கு நீ கருணை புரிவாயாக, வஅல்ஹிக்னி பிர்ரஃபீக், உயர்ந்தவர்களோடு கண்ணியமானவர்களோடு என்னை நீ ஒன்று சேர்ப்பாயாக. 4வது அத்தியாயத்தின் 69வது வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத ஆரம்பித்தார்கள். ஒமை யுத்தில்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யின வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை செய்தார்களோ அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு சித்தீக்கீன்களோடு சுஹதாக்களோடு இருப்பார்கள் என்கிற வசனத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். 2 கரத்தையும் உயர்த்தி கொண்டு ஓதுகிறார்கள். நான் எனது காதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதட்டுக்கு அருகிலே கொண்டு சென்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கடைசி வார்த்தை அதோடு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கை கீழே விழுந்து விட்டது. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருடைய கடைசி வார்த்தை ஷஹாதத்து கலிமாவாக இருக்கிறதோ அவர் சொர்க்கம் செல்லுவார், என்றைக்காவது சொர்க்கம் செல்லுவார், சொர்க்கம் சென்றே தீர்வார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அடிப்படையில் ஷஹாதத்து கலிமாவை மனமாற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னலில் மௌத்தி சக்கராத், சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய கடைசி வார்த்தை யாராலும் சொல்ல முடியாது. நம்முடைய வீடுகளில் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் மரணிக்கக்கூடிய நேரம் வரும் பொழுது பேச முடியாது, சைகை செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா தூதருக்கு சமுதாயத்திற்கு கடைசியாக சொல்லுகிறான், இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத். மரண வேதனை கடுமையானது. மரணத்துடைய வேதனை சாதாரணப்பட்ட ஒன்றல்ல, அது கொஞ்சம் கடுமையானது. இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத் பிர் ரஃபீக்கில் ஆலா ஃபிர் ரஃபீக்கில் ஆலா. அல்லாஹுவே உயர்ந்தவர்களோடு என்னை எழுப்பு, உன்னதமானவர்களோடு என்னை நீ ஒன்று சேர்ப்பாயாக என்று சொன்னவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை கீழே விழுந்தது. அதோடு மரணப்பட்டு போய்விட்டார்கள். அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது எனது தந்தை ஊரிலே இல்லை, எனது தந்தை வெளியூரிலே இருந்தார்கள். எனது தந்தை வெளியூரிலே இருந்து வந்து என்னிடத்தில் அனுமதி கேட்டு அல்லாஹ்வுடைய ரசூலை தேடி பார்த்தார்கள். அப்பொழுது நஜ்ரான் நாட்டிலே இருந்து கொண்டு வரப்பட்டிருந்த ஒரு ஆடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே போர்த்தப்பட்டிருந்தது. வெளியே இருக்கிற சஹாபாக்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. அபூபக்கர் அவர்கள் வந்து போர்த்தி இருந்த அந்த ஆடையை விலக்கி பார்த்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்பட்டு கிடந்தார்கள். உடனே வெளியே வந்து பார்த்தால் அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் மன்றத்திலே நின்று கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள் என்று யார் சொன்னாலும் நான் விடமாட்டேன் என்று கோபமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? சஹாபாக்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், நான் மரணித்து, அபூபக்கர் மரணித்து, அலி அவர்கள் மரணித்து, உஸ்மான் அவர்கள் மரணித்து, நாங்களெல்லாம் மரணித்த பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பார் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் போய்விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லை. இதெல்லாம் யூதர்கள் செய்கிற ஃபித்னா ஃபசாதிகள். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு வஹியை தேடி போன போது மூசா இறந்து விட்டார்கள் என்று அன்றைக்கு சொன்னார்களோ இந்த யூதர்கள், அதே போல அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். யாரும் நம்பக்கூடாது என்று மக்கள் மத்தியிலே வீராவேசமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு உமரை எதிர்த்து யாரும் பேச முடியாத நிலைமை. மக்களுக்கு ஏற்றுக்கொள்வதா மறுப்பதா, என்ன வழி? அல்லாஹ்வுடைய ரசூல் எங்கே? சஹாபாக்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்த நேரம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் வந்து சுப்ஹானல்லாஹ், அபூபக்கருடைய ஈமான் ஒரு தட்டிலும் உலக மக்களுடைய ஈமானை இன்னொரு தட்டிலும் வைத்தால் அபூபக்கருடைய ஈமான் தான் மேலோங்கி இருக்கும் என்றார்களே அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு.
அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்காக வேண்டி இந்த அபூபக்கரை மன்னிக்க மாட்டீர்களா என்று கேட்டார்களே அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு பெரிய ஒரு சபையையும் கட்டுப்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் மனதைரியத்தோடு துணிச்சலாக உமர் அவர்களே அமருங்கள் என்றார்கள். அமர முடியாது என்றார். உமர் அவர்களே அமருங்கள் அமருங்கள் என்று சொல்ல, அமர முடியாது, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். அப்படி ஒரு நிலை உருவானது என்றால் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை அந்த மக்கள் விசுவாசம் வைத்திருந்தார்கள், நேசம் வைத்திருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் மத்தியில் எழுந்து அல்லாஹுவை புகழ ஆரம்பித்தார்கள். உடனே எல்லா மக்களும் அபூபக்கருக்கு பக்கத்தில் வந்து நின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு நெஞ்சுறுதி படைத்தவர். தேம்பி தேம்பி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்தை பார்த்து அழுது விட்டும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்தை பார்த்து சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ், உயிரோடு இருக்கும் பொழுது நீங்கள் நறுமணம் கவழ்ந்ததைப் போலவே மரணித்த பிறகும் நீங்கள் நறுமணம் கமழ்கிறீர்கள் யா ரசூல் அல்லாஹ் என்றார்கள் அபூபக்கர் சித்திக் அவர்கள். எல்லோரையும் அமர வைத்து மக்கள் மன்றத்தில் நெஞ்சுறுதியோடு நின்று கொண்டு அந்த சமுதாயத்தை பாதுகாத்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. மன்கான மின்கும், நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளுங்கள், யஅபுது முஹம்மதன், அல்லாஹ்வுடைய ரசூலை வணங்கக்கூடிய மக்கள் இங்கே யாராவது இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து போய்விட்டார். முஹம்மதை வணங்கக்கூடிய மக்கள் யாராவது இருந்தால் இங்கே தெரிந்து கொள்ளுங்கள், முஹம்மத் அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து போய்விட்டார். வமன் கான மின்கும், தெரிந்து கொள்ளுங்கள், யஅபுதுல்லாஹ், அல்லாஹுவை வணங்கக்கூடிய மக்கள் இருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்னல்லாஹ ஹய்யி லா யமூத், அல்லாஹுதான் மரணிக்காதவன், அல்லாஹுதான் மரணிக்காதவன். அல்லாஹ் மரணத்திற்கு அப்பாற்பட்டவன், பலகீனத்திற்கு அப்பாற்பட்டவன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடியவர் தான், அவர் மரணித்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூலை மக்கள் மன்றத்திலே உரை நிகழ்த்தி 2 வசனத்தை மக்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதோடு மக்களுடைய சபையே மௌனமானது. அதுதான் 39வது அத்தியாயத்தின் 30வது வசனம், இன்னக்க மையத்துன் வ இன்னஹும் மையத்தூன், நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவர், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? 3வது அத்தியாயத்தில் 144வது வசனம், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மத் அல்லாஹ்வுடைய ரசூலே அன்றி வேறில்லை. கத் ஹலத் மின் கப்லிஹி ருசூல், இதற்கு முன்னால் நிறைய நபிமார்கள் வந்து போய்விட்டார்கள். அஃப இன் மாத்த அவ் குத்திலன் கலபுத்தும் அலா ஆகாபிக்கும், இந்த நபி கொல்லப்பட்டாலோ, இந்த முஹம்மத் கொல்லப்பட்டாலோ, இறந்து போய்விட்டாலோ நீங்கள் என்ன பழைய மார்க்கத்திற்கு திரும்பி விடுவீர்களா? வமன் என்கலிபு அலா அக்கிபைஹி ஃபலை யதுர்ரல்லாஹ ஷைஆ, அப்படி நீங்கள் பழைய மார்க்கத்திற்கு திரும்பினால் அல்லாஹ்வுக்கு ஒன்றும் நஷ்டமில்லையே என்கிற ஆயத்தை ஓதியவுடனே அந்த மக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இந்த ஆயத்து நாங்கள் உண்மையிலேயே மறந்திருந்தோம். அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்ன பிறகுதான் அந்த ஆயத்தே எங்களுக்கு ஞாபகம் வந்தது என்று. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கப்லிஹி ருசூல், இந்த முஹம்மதிற்கு முன்னால் நிறைய தூதர்கள் வந்து போய் விட்டார்கள், இந்த முஹம்மத் அல்லாஹ்வுடைய ரசூலே தவிர வேறில்லை என்று சஹாபாக்கள் எல்லாம் ஓத ஆரம்பித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த வசனத்தை அபூபக்கர் அவர்கள் ஓத கேட்ட உடனே எனது கால் பூமியிலே நிற்க முடியவில்லை, மயக்கம் போட்டு நான் கீழே விழுந்து விட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். சஹாபாக்களுக்கு அன்றைக்கு இருந்த நிலைமை என்ன காரணம்? ஒரு தாய் குழந்தையின் மீது வைத்திருக்கிற பாசத்தை காட்டிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த மக்களின் மீது பாசம் வைத்திருந்தார்கள். அந்த மக்களும் அப்படித்தான். வெளியூரிலே இருந்து பயணமாகி வந்தால் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து விசாரிக்காமல் வீடு திரும்ப மாட்டார்கள் அந்த மக்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் அப்படித்தான். தொழுகையில் ஒரு நாளைக்கு ஒரு நபித்தோழரை பார்க்காவிட்டால் உங்களுடைய உயிரை காட்டிலும் மேலாக நீங்கள் மதியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த அளவுக்கு அந்த சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த காரணத்தினால் மயக்கம் போட்டு சஹாபாக்கள் விழுந்து விட்டார்கள். இயற்கையாகவே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இயற்கையாக மரணித்தார்
என்றாலே அரசாங்க சொத்துக்களை எல்லாம் சேதப்படுத்துகிற காலம் இந்த காலம். அதற்காக வேண்டி நாட்டு மக்களுடைய அமைதிகளை எல்லாம் கெடுக்கக்கூடிய காலம் இந்த காலம். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்திற்கு அருள் கொடையாக நான் அனுப்பினேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் எல்லோருக்கும் மரணம் வருவதைப் போல அவருக்கும் ஒரு மரணம் வந்தது. அந்த மரணத்தை நஜ்து பிரதேசத்திலே இருந்து கொண்டு வந்த ஒரு ஆடையை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கவனிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரணமாக மக்கள் அடக்கினார்கள். எந்த ஒரு ஆரவாரமோ எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரண சம்பவத்தை கேட்டு மயக்கம் போட்டு விழுந்தார்கள் என்றுதான் அதை கடைசியாக நாம் பார்க்கிறோம். சஹாபாக்களால் தாங்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இவ்வளவு சீக்கிரம் மரணம் வந்து விட்டது, நாமெல்லாம் மரணித்து இறுதியாகத்தானே மரணிப்போர் என்று சொன்னார். திடீரென ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் வந்து விட்டது என்று மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது. குடும்பமாக சுபஹானல்லாஹ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு திங்கட்கிழமை வந்தாலும் இது என்ன கிழமை தெரியுமா, அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்த கிழமை என சொல்லி மக்கள் மத்தியிலே அழலானார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஐம் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு தாய். அந்த அம்மா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு அழுக ஆரம்பித்தார்கள். அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தாய்க்கு பின் தாயாக இருந்து அல்லாஹ்வுடைய ரசூலை பாதுகாத்த ஐம் அவர்களை சந்திப்பது அவர்களுக்கு வழக்கம். சந்திக்க வரும்பொழுது அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை நினைத்து அழுகிறீர்கள் என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூலை நினைத்துத்தான் வஹி நின்று விட்டதே. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்தோடு வஹி வரும் பொழுதெல்லாம் நம்மை அழைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த மஸ்ஜித் நபவியில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், அல்லாஹ் இப்படி தடுத்தான், அல்லாஹ் இதை கேட்கிறான், அல்லாஹ் இதற்கு பதில் சொன்னான், அல்லாஹ் இதை ஹராமாக்கி இருக்கிறான், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், அல்லாஹ் உங்களை வெறுக்கிறான். இந்த வகையெல்லாம் நின்று போய்விட்டதை நினைத்து நான் அழுகிறேன் என்று ஐம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற செய்தியையும் நாம் பார்க்கிறோம். மண்ணறையில் அடக்கிவிட்டு இரவோடு இரவாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கபருக்குள் இறங்கி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உடம்பை வாங்கி மண் வெட்டி ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டிலே தான் அடக்கம். நபிமார்களை பொறுத்தவரையில் எங்கும் பொது மையவாடியில் கொண்டு போய் அடக்க முடியாது. எங்கு இறந்தார்களோ அங்கு தான் அடக்க முடியும். அந்த கபரில் மண்ணை எடுத்து போடுகிற சப்தத்தை வைத்து நாங்கள் புரிந்து கொண்டோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கிவிட்டார்கள் என்று. அடக்கிவிட்டு திரும்ப வரும் பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, இருதயமே வெடித்து போய்விடும். ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று சென்று விட்ட என்னுடைய தந்தையே, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உன்னதமான இடத்தை அடைந்து விட்ட என்னுடைய தந்தையே, இந்த மரண செய்தியை நாங்கள் ஜிப்ரீல் இடத்திலே சொல்ல பிரியப்படுகிறோம் என்றெல்லாம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லிவிட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அனஸ் அவர்களே, அதாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்சு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துராப், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகத்தில் மண்ணை வாரி போட உங்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முகத்தில் மண்ணை வாரி போட்டு அடக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். ஆகவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் பக்கீ என்கிற மண்ணறையில் இறை விசுவாசிகளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்துவிட்டு அன்றைக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நான் எனது சகோதரர்களை பார்க்க விரும்புகிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் தானே சகோதரர்கள்? அல்ல, நீங்கள் எல்லாம் எனது தோழர்கள். சகோதரர்கள் யார் தெரியுமா? என்னை கண்கொண்டு பார்க்காத மக்கள், என்னை இதுவரை அவர்கள் பார்க்கவில்லை. அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய வேதத்தில் சொல்லப்பட்டது என்பதற்காக வேண்டிய ஈமான் கொண்ட மக்கள், அவர்களை நான் மறுமை நாளிலே கௌசர் என்கிற தடாகத்தில் நான் எதிர்பார்ப்பேன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அல்லாஹ்வுடைய ரசூலோடு மறுமையில் சொர்க்கம் செல்கிற வாய்ப்பை நாம் பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்காக வேண்டி நீங்கள் அதிகம் அதிகம் ஸலவாத்து செய்தால் 10 நன்மைகள் வழங்கப்படும், 10 தீன்மைகள் அளிக்கப்படும், 10 பதவிகள் உயர்த்தப்படும் என்று சொல்லுவதைப் போல அதிகம் அதிகம் எனது பரிந்துரைக்கு அவர்கள் தகுதி படைத்தவர்கள் என்றார்கள். இஹ்லாஸாக இணை வைக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த ஒவ்வொரு இறை விசுவாசியும் எனது பரிந்துரைக்கு மிக மிக நெருக்கமானவர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். மறுமை நாளில் எனக்கு மிக மிக நெருக்கமாக என்னோடு அமர்கிறவர்கள் யார் என்றால், என்னுடைய பெயரை கேட்டாலே ஸலவாத்து சொல்லுகிற மக்கள், எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிற மக்கள். ஒவ்வொரு காரியமும் இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி செய்கிறேன், இது அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்தார்கள் என்பதற்காக வேண்டி நான் ஒதுங்கி வாழ்கிறேன் என்று சொல்லி வாழ்ந்தார்களே, அவர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா
தாலா திருக்குரானில் சொல்வதை போல ஒமை யுத்தில்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு நற்கர்மங்களை செய்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு சுகதாக்களோடு சித்திகீன்களோடு உண்மையாளர்களோடு மறுமை நாளில் ஒன்றாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்படி நாம் நம்முடைய ஈமானை பாதுகாத்து நல்லறங்கள் செய்து அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் ஒன்றாக நாம் இருக்க வேண்டும். சபுவான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு முன்னால் நான் மரணித்தாலோ எங்களுக்கு முன்னால் நீங்கள் மரணித்தாலோ மறுமை நாளில் உங்களை எங்கே வந்து தேடுவது யா ரசூலல்லாஹ்? அல்லாஹு தஆலா எங்களுக்கு நரகத்தை விதியாக்கினால் நீங்கள் எல்லாம் நபிமார்கள் சொர்க்கத்திலே இருப்பீர்கள், பிரிந்து விடுவோமே யா ரசூலல்லாஹ். அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் சொர்க்கத்தை தந்தாலும் நீங்கள் எல்லாம் நபிமார்களுடைய அந்தஸ்திலே இருப்பீர்கள், சொர்க்கத்திலே பிரிந்து விடுவோமே யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோதுதான் அல்லாஹு தஆலா வமை யுத்தில்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் என்கிற வசனத்தை அல்லாஹு தஆலா அப்பொழுதுதான் அருளுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அனாதைகளை பராமரிக்கிறாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் நெருக்கமாக இருப்போம் என்றார்கள். யார் அனாதைகளை பராமரிக்கிறாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம் என்றார்கள். சுஜூதை அதிகம் அதிகம் செய்யுங்கள், அப்படி செய்து எனக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், சொர்க்கத்தில் என்னோடு ஒன்றாக இருப்பீர்கள் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிந்துரைகளை பெற்று அவரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவர் வாழ்ந்தார், நமக்கு இப்படியெல்லாம் போதனையை செய்தார் என்று வேதத்தை படித்து பார்த்து நம்பி விசுவாசம் கொண்டு நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசித்துக் கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் எல்லாம் கண்கொண்டு பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை, பார்க்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை. கிடைக்கும் மறுமை நாளில் இறை விசுவாசிகளுக்கு ஒரு சாரார் கௌஃபர் நீர் தடாகத்தில் நீர் இருந்து வரும் பொழுது தடுக்கப்படுவார்கள். அவர்கள் யாரென்றால் மார்க்கத்தில் புதுமையை செய்தவர்கள், மார்க்கத்தில் தடம்புரண்டு போனவர்கள், மார்க்கத்தில் மதம் மாறி சென்றவர்கள், அகீதாவுக்கு மாற்றமாக வழிதவறி போனவர்கள். அவர்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தன்னுடைய கருணை விட்டும் தூரமாக்குவானாக. சுஹக்கன் சுஹக்கன், இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாரே, அந்த அணியில் இல்லாமல் நீர் குடித்து அவருடைய பரிந்துரையோடு பாவங்களை அல்லாஹு தஆலா நேரடியாக நமக்கு மன்னித்து நேரடியாக சொர்க்கம் செல்லுகிற வாய்ப்பை கிடைத்தாலும் அதுவும் நம்முடைய அந்தஸ்துக்குரியதுதான். ஆகவே அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள். புனிதமிக்க ரமலானுடைய மாதம், இந்த மாதம் கடைசி 10 நம்மிடத்திலே நெருங்கி வந்திருக்கிற நேரம். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் கடைசி 10 ஒற்றை இரவு லைலத்துல் கத்ருடைய இரவு, 1000 மாதங்களை சிறந்த இரவு, 1000 மலக்குமார்கள் வந்து இறங்குகிற இரவு. அந்த இரவு பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்திலே தேடுங்கள். குல்யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள், மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த அடிப்படையில் 2 கரத்தை உயர்த்தி, அல்லாஹ்வே, கடந்த காலங்களில் எப்படியெல்லாமோ நாங்கள் நடந்து விட்டோம், இனி ஒரு பொழுதும் அப்படி நடக்க மாட்டோம் யா அல்லாஹ், பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ், இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டோம் யா அல்லாஹ், இபாதத்துகளில் கொஞ்சம் பொடும்போக்குகள் இருந்தாலும் நாங்கள் சரிவர தொழுவோம் யா அல்லாஹ், நோன்பு வைப்போம், ஜகாத்துகள் கொடுப்போம், நல்லறங்களை செய்வோம், குறிப்பாக உன்னுடைய பள்ளியோடு உன்னுடைய வீட்டோடு அதிகம் அதிகம் நாங்கள் தொடர்பு வைப்போம் யா அல்லாஹ், இனி ஒரு பொழுதும் இபாதத்தில் பொடும்போக்காக இருக்க மாட்டோம் யா அல்லாஹ் என்று சொல்லி பாவப்பட்ட மக்களுக்காக வேண்டியும் பிரார்த்தனைகளை கொஞ்சம் செய்து நமக்கு முன்னால் மரணித்து போன இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய சொல்கிறான். அல்லாஹ்வே, எங்களுக்கு முன்னால் கடந்த வருடம் எங்களோடு ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்ற எத்தனையோ பேர்கள் இந்த வருடம் எங்களோடு இல்லை, அடுத்த வருடம் எங்களில் யாருக்கென்றும் சொல்ல இயலாது. ஆகவே எங்களுக்கு முன்னால் மரணித்து போன இணை வைக்காத ஏகத்துவவாதிகளுடைய கபரை நீ விசாலமாக்கு யா அல்லாஹ், சொர்க்கத்து காற்றை வீசச் செய்ய யா அல்லாஹ், கபர் வேதனை விட்டும் நரக வேதனை விட்டும் அவர்களை நீ காப்பாற்றி யா அல்லாஹ், அவர்களுக்கு சாந்தி சமாதானமான வாழ்வை கபரிலே நீ கொடு யா அல்லாஹ், அவருடைய குடும்பத்தார்களுக்கு சிறந்த பாதுகாப்பு துணையையும் மன அமைதியையும் சாந்தி சமாதானத்தையும் நீ கொடு யா அல்லாஹ், அவர்களுக்காக வேண்டி செய்கிற துஆவை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மரணிக்க செய்ய யா அல்லாஹ். எப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தி சக்கராத் என்று சொல்லி ஷஹாதத்து கலிமா மொழிந்தவர்களாக மரணித்தாரோ, அதே போல நிறைய துஆக்களை செய்து நம்முடைய மக்களுக்கு நிறைய உபதேசங்களை செய்து நாம் இந்த சமுதாயத்தில் செய்து போன பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு தேடி நிறைய ஷஹாதத்து கலிமாக்கள் சொன்ன நிலையில் அல்லாஹு தஆலா நம்முடைய உயிர்களையும் கைப்பற்ற வேண்டும்.
யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள், மரணிக்கும் பொழுது முஸ்லிமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படிப்பட்ட மரணத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா, அல்லாஹ் நான் முஸ்லீமாக இருக்கும் போதே என் உயிரை நீ கைப்பற்றியா அல்லாஹ், நல்லவர்களோடு எழுப்பியா அல்லாஹ், ஷஹாதத்து கலிமா சொன்ன நிலையில் எங்களை மரணிக்க செய்யா அல்லாஹ் என்று நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நாம் செய்த நற்கர்மங்களின் கூலியை நிறைவாக மறுமை நாளிலே தந்து கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் செல்கிற கூட்டத்தாரோடு சேர்ந்து அல்லாஹ் நம்மையும் சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும். குறிப்பாக சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு ஒன்றாக இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا.